வி ட்ரேடிங் தமிழ் சேனல் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அதை தவிர்த்து ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு சூப்பரான விஷயத்தை நம்ம சொல்ல போகிறோம் இந்த வீடியோவில். சரி, என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. அதாவது நம்ம tradingview.com வெப்சைட்டில் தான் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம ஒவ்வொரு சார்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம்னா அனாலிசிஸ் அதில் தான் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதை தவிர்த்து நம்ம ப்ரோக்கரேஜில் இருக்கக்கூடிய அந்த சைடில் காமிக்கும், நிஃப்டி காமிக்கும், பேங்க் நிஃப்டி காமிக்கும். ஸோ அந்த சார்ட்டை வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது இந்த ப்ரோக்கரேஜ் ப்ளஸ் tradingview.com இதுதான் எல்லாருமே யூஸ் பண்ணுறது. நானுமே அதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர் வேறு எதுலேயுமே தராத மாதிரி தான் இருந்தாங்க. அதாவது இதில் இருக்கக்கூடிய யூசர் இன்டர்ஃபேஸ்ன்றது வேறு எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லேயே தராத மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை ஓவர் கம் பண்ணி ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று வந்திருக்கு. சரி, இதில் என்னென்னலாம் ப்ளஸ்ஸு, அதில் என்னென்னலாம் ப்ளஸ் அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயினிங் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3லேருந்து 4 இண்டிகேட்டர் ஆட் பண்ணுற மாதிரி முன்னாடி இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 இண்டிகேட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். 3ஆவதாக ஒரு இண்டிகேட்டர் ஆட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு VWAP, பிவோட் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா RSI நான் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன். RSI நான் இன்னொரு இண்டிகேட்டர் ஆட் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீமியம் வாங்கணும் அப்படின்றாங்க. என்ன சொல்கிறாங்க, பேசிக்ஸில் 2 இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்கள், எசென்சியலாக 5 இண்டிகேட்டர் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ப்ளஸ் அது ப்ரோ பிளான் நீங்கள் வாங்கணுன்றாங்க. 30 days ஃப்ரீ ட்ரையல்னு இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எசென்சியலில் பார்த்தீங்கன்னா அந்த பிளானில் 995 ரூபா பர் மந்த்துக்கு, 1000 ரூபா கிட்ட ஒரு மந்த்துக்கு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் அதை வருஷத்துக்காக தான் பே பண்ணுற மாதிரி, அதாவது 11,940 ரூபா பர் இயருக்கு நீங்கள் அதை பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மந்த்லி நம்ம பண்ண முடியாது. இதை மந்த்லியாக மாற்றுறோம் அப்படின்னா 1295 ரூபா பர் மந்த்துக்கு நீங்கள் கட்டணும். மந்த்லி கட்டுறதா இருந்தால் 1295 ரூபா. அதே நீங்கள் ஆனுவலாக கட்டுறீங்க அப்படின்னா 995 ரூபா. ஒரு வருஷத்துக்கு 11,940 ரூபான்றது வருஷத்துக்கு நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் ஒன் டைமாக. ஓகேங்களா? ஸோ இதுதான் ட்ரேடிங் வியூவில் இருக்கக்கூடிய பிளான்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ 3 இண்டிகேட்டருக்கு மேலே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவோம், பணம் கட்டணும். ஓகேல? இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு ப்ரீ மார்க்கெட்டை நம்ம ஒரு மார்க்கெட் முடிஞ்ச மார்க்கெட் ரீவைண்ட் பண்ணி எப்படி இந்த கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த இடத்துல ரீப்ளேன்னு இருக்குது பாருங்க. ஸோ இந்த இடத்துல ரீப்ளேன்றதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா முன்னாடி என்ன பண்ணணும்னா இந்த கேண்டில்லேருந்து அடுத்த கேண்டில் எப்படி இதாகுது, ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்றத பார்க்கலாம். இந்த இடத்துல கிளிக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கிளிக் ஆகாது. ஏன்னா இது ஃப்ரீ பிளானில் வச்சுருக்கோம். நம்ம ட்ரேடிங் வியூவில் அக்கௌண்ட் மட்டும் தான் வச்சுருக்கோம். ஆனால் இன்னும் பிளானை நம்ம பர்ச்சேஸ் பண்ணல. எசென்சியல், பேசிக் அது மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அந்த பிளான்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணல. ஓகேங்களா? ஸோ ரொம்பவே நம்ம வளர்த்த வேணாம். மூணு இண்டிகேட்டருக்கு மேலே யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம ப்ரீமியம் பிளான் யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லை, நம்ம நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீனர் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண முடியாது ஃப்ரீ பிளானில். ஆனால் அடுத்தது இதே மாதிரி ட்ரேடிங் வியூவோட சார்ட் மாதிரியே இருக்குது பாருங்க, இன்னொரு சார்ட்டு. ஓகேங்களா? இதுவும் ட்ரேடிங் வியூ தான், பட் வேற ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இந்த பிளாட்ஃபார்மை நான் ஓப்பன் பண்ணுறதுக்கு, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். இதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ ஜஸ்ட் உங்களோட மெயில் ஐடி, பாஸ்வேர்டை போட்டிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ மெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு போகும். அந்த வெரிஃபிகேஷனை லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் வெரிஃபிகேஷனுக்காக மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரேடிங் வியூ மாதிரியே இருக்குது பாருங்க. இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ பாருங்கள் உங்களுக்கு நேராக நான் இண்டிகேட்டர்லாம் ஆட் பண்ணுறேன். இந்த பாருங்க, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா VWAPன்னு ஒரு இண்டிகேட்டர் ஆட் பண்ணுறேன். ஆட் ஆகிடுது. இந்த இடத்துல ஒரு இண்டிகேட்டர் வந்துருச்சு பார்த்தீங்களா? செகண்டு பார்த்தீங்க அப்படின்னா RSIன்றதை ரெண்டாவது இண்டிகேட்டர் ஆட் பண்ணிட்டேன். 2 இண்டிகேட்டர் தான் இதுலேயுமே ஆட் பண்ண முடியும். இதில் ட்ரேடிங் வியூவில். இப்போ நான் 3ஆவதாக ஒரு இண்டிகேட்டர் ஒன்று ஆட் பண்ணுறேன். அது எப்படி ஆட் ஆகுதுன்றதை நீங்களே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல அடுத்தது என்ன பண்ணுறேன்னா, நம்ம வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ், அது VWAP போட்டாச்சு. அடுத்து பிவோட் போடுவோம். ஸோ பிவோட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? ஸோ 3 இண்டிகேட்டர் இந்த இடத்துல நல்லா பாருங்கள். VWAP, பிவோட் பாயிண்ட்டு, இந்த இடத்துல என்னது RSI. இன்னொரு இண்டிகேட்டர் வந்தாலும் உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் வித் பிரேக்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ அன்லிமிட்டட் இண்டிகேட்டருமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், VWAPன்றது இண்டிகேட்டர் இருக்குது, பிவோட் பாயிண்டோட இண்டிகேட்டர் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லக்ஸ்ன்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் லைன்ஸ் வித் பிரேக்ஸ், இந்த இண்டிகேட்டர் மொத்தம் மேலே ஒரு 3 இண்டிகேட்டர், கீழே ஒரு இண்டிகேட்டர், மொத்தம் 4 இண்டிகேட்டர் என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம ஒரே சார்ட்டில் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுவும் சேம் லைக் தட்
ட்ரேடிங் வியூ மாதிரியே இருக்கும். நீங்கள் எந்த ஒரு பணம் கட்டி நீங்கள் வந்து ப்ரோ பிளானோ இல்லை வந்து எந்த பிளானோ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு டேபில் ஓப்பன் பண்ணி ட்ரேடிங் வியூவில் வச்சுக்கிட்டு இன்னொரு டேப்பை வந்து மறுபடியும் வேறு ஒரு வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணுவோம் ட்ரேடிங் வியூவிலே. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ட்ரேடிங் வியூவிலே இப்போ நான் இந்த இண்டிகேட்டரை டெலிட் பண்ணுறேன். மொத்தம் 4-5 இண்டிகேட்டர் ஆட் பண்ணிக்கலான்றத ப்ரூஃப் உங்களுக்கு காமிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இதில் இன்னொரு ஃபீச்சர் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் ஸ்க்ரீனில் 2 வாட்ச் லிஸ்ட்டே ஆட் பண்ண முடியாது ஃப்ரீயில். இப்போ இந்த இடத்துல ஃப்ரீன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ரீயில் ட்ரேடிங் வியூவில் இந்த இடத்துல மேலே வந்து டாப்பில் 2 இண்டிகேட்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதில் மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம், 2 இண்டிகேட்டர் ஒரு சார்ட்டில் வைக்கணும் அப்படின்னா ஒரு சார்ட்லேயே 2 சார்ட்டாக வைக்கணும், ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம பணம் கட்டணும். ஆனால் நம்மளுடைய இந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணி 2 இண்டிகேட்டர் 2 சார்ட்டை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து நீங்கள் பேங்க் நிஃப்டி வச்சுக்கலாம், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபின் நிஃப்டி ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை பாருங்கள் நீங்களே. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இல்லை இண்டிகேட்டர் டெலிட் பண்ணிட்டேன். நான் மொத்தம் 2 சார்ட்டாகவும் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு 2 சார்ட்டை வேணாம் 4 சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கணும், என்னோட டிஸ்பிளே பெருசாக இருக்குது அப்படின்னீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் 4ஆக கூட பிரித்து வச்சுக்கலாம் உங்களோட சார்ட்டை. சேமாக என்னென்ன ட்ரேடிங் வியூவில் இருக்கோ எல்லாமே இந்த பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்குது. நீங்கள் சைடில் பாருங்களேன், சைடில் இருக்கிற ட்ரெண்ட் லைனாக இருக்கட்டும் எல்லா டூலுமே பார்த்தீங்க அப்படின்னா சேம் லைக் தட் ட்ரேடிங் வியூ. ஓகேங்களா, ஸோ இந்த கீழே சைடில் பார்த்தீங்கன்னா வாட்ச் லிஸ்ட்டு எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதேமாரி என்ன ட்ரேடிங் வியூவில் இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இன்னொரு ஆப்ஷன் ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது. இதில் பாருங்கள் 1 மினிட் இருக்குது, 3 மினிட் இருக்குது, எல்லா டைம் ஃப்ரேமுமே இதுலேயுமே இருக்குது. இதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 1 செகண்டில் முதற்கொண்டு நீங்கள் இதில் பார்க்கலாம். ஆனால் இதை வந்து 1 செகண்ட்லலாம் நீங்கள் வச்சு பார்க்க முடியாது. இந்த இடத்துல வந்து 1 மினிட்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த செகண்டில் போய்ட்டு 1 செகண்ட்றதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா செகண்ட்லலாம் நம்மளுக்கு வந்து ட்ரேடிங் வியூவில் வராது, அதுக்குமே பணம் கட்ட தான் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதில் வந்து 1 செகண்டில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட்ஸ்லேயே என்ன ஆகும்னா காமிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இதுதான் வந்து இதில் இதுக்காக இது பாருங்கள், இதில் வந்து பணம் கட்ட சொல்லுது பாருங்கள் 1 செகண்டில் வச்சா. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 1 செகண்டில் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பணம்லாம் தேவையில்லை. இது பாருங்கள் 1 செகண்டில் வச்சோன்னா நம்மளுக்கு வந்து சார்ட்டே ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ 1 செகண்ட்லேயும் வச்சு பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் 1 செகண்ட்லாம் பார்க்க மாட்டோம், 5 மினிட் அண்ட் 15 மினிட் 30 மினிட்ஸ் இதுதான் நம்ம பார்ப்போம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஃபீச்சராக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது நான் மொத்தம் வந்து நம்ம 3க்கும் மேலே இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 1 2வது வந்து ஸ்க்ரீனை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கலாம். எத்தனை சார்ட்டை வேண்டாலும் நீங்கள் ஒரே டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்க்ரீன் வேண்டாலும் வச்சுக்கலாம், 5 வாட்ச் லிஸ்ட்டை வேண்டாலும் ஆட் பண்ணி அதை நீங்கள் ஸ்க்ரீனில் ஒரே ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். இன்னொரு விஷயம், இந்த ஸ்கேன் சார்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வால்யூம் பேஸ்டு என்னென்ன சார்ட்டோ எல்லாத்தையும் வந்து ஸ்க்ரீனர் மாதிரி இதிலே வந்து ஆட் பண்ணி அவங்களே காமிக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து இந்த கிளிக் பண்ணுறேன், இந்த ஸ்கேன் சார்ட்டுன்றதை கிளிக் பண்ண வரதுக்கு உங்களுக்கு டேப் ஓப்பன் ஆகிடும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கை வச்சு பார்க்குறீங்களா இல்லை ஃபாரக்ஸாக என்னன்னு கேட்கும். இதில் நீங்கள் ஸ்டாக்கை சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாக்கு வந்து எந்தெந்த ஸ்டாக் வந்து நல்லா ஹையர் வால்யூமோடு இருக்கும் அந்த ஸ்டாக்லாம் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல லிஸ்டட் கொடுத்துரும். இதுவே ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீனரே போய் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. அவங்களே என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த இடத்துல ஸ்கேன் சார்ட்ன்றதே கொடுத்துட்டாங்க. ஸ்க்ரீனர் எது ஹை வால்யூமாக இருக்கும் அதுவே சார்ட் அவுட் பண்ணி அவங்களே கொடுத்துட்றாங்க. நிறைய ஃபீச்சர் வந்து இந்த பிளாட்ஃபார்மில் இருக்குது. இது ட்ரேடிங் வியூ மாதிரியே தான் இருக்குது. அதனால் வந்து எந்த ஒரு லேகும் இல்லை, எந்த ஒரு ஹேங்கிங்கும் இல்லை, சேம் வேல்யூ. இதில் 24,500 ட்ரேட் ஆகிறதுனாலும் ட்ரேடிங் வியூவில் 24,500ன்றது தான் கரெக்டாக காமிக்குது வேல்யூ எல்லாமே. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து நிறைய ட்ரேடர்ஸ் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து இது அடுத்தடுத்து வேறு ஏதாவது பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம வந்து பார்த்தா நல்லா இருக்குமா அப்படின்னாங்க. VWAP ஆட் ஆக மாட்டுது, நிறைய இண்டிகேட்டர் ஆட் பண்ண முடியல, நிறைய ப்ராப்ளம்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துற லிங்க் மூலியமாக நீங்கள் ஏதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. நான் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த பிளாட்ஃபார்மை நாளிலேருந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கு அண்ட் கமெண்ட் எது இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ நம்பா. இந்த கண்டிப்பாக இந்த யூஸ்ஃபுல்லான விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். நம்ம குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கிங்க. மார்க்கெட் அவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுங்க லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ நம்பா.